உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இந்த சாப்பிடு. நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்பட்டு எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அப்படின்னா என் கூட நீங்களும் தானே சேர்ந்து சாப்பிடணும். எப்படி ஐடியா? எஸ், வேற என்ன? உங்களோட இந்த அன்பான ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே இது தொடரணும்னு நான் விரும்புறேன். என்ன எதுக்கு அங்க லைட்டா ஸ்மைலு? நீ எதுக்காக இப்ப ஸ்மைல் பண்ற? இல்ல இந்த ஷாலு அவதான் ஸ்மைல் பண்றா. எதுக்கு சிரிக்கிற? என்ன? நான் எதுக்கு சிரிக்க போறேன்? அவன் தான் சிரிச்சான். நான் ஏன் ஸ்மைல் பண்ண போறேன்? ஸ்மைல் பண்றதுக்கு நீ என்ன ஜோக் அடிச்சியா? அப்ப நீங்க ஜோக் அடிச்சியா? பண்ணியாதான் இருக்கும். சரி இருக்கு. போதும். நீங்க சண்டை போடாதீங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன? வேற என்ன? அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்க. அந்த மோதிரம் எங்க போச்சு? ரிஷி கொடுத்த மோதிரம் எங்க போச்சு? அது பறந்துருச்சு. அது உங்ககிட்ட தானே இருக்கு. அப்போ ப்ளீஸ் அது என்கிட்ட கொடுத்துருங்களேன். ப்ளீஸ். அது ரிஷி எனக்காக கொடுத்த மோதிரம். எடுத்துக்கோ. அது எங்கன்னு தெரியலையே. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எங்கெல்லாம் ஒருத்திக்கிட்ட தான் அது இருக்கு. யார்கிட்ட இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். நாங்க கொடுத்துருவோம். இங்க பாருங்க ப்ளீஸ் அத மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ரிஷி எனக்காக கொடுத்த மோதிரம் ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. அட எதுக்கு இப்ப நீ அழுவுற? சும்மா நாங்க டைம் பாஸ் பண்றோம். அத என்ன நாங்களே வயத்துன்னு போறோம். கொடுத்துட்டு தான் போவோம். யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, நீ மட்டும் தப்பா சொல்லிட்டேனா அப்ப அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சொல்லு. இல்ல இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப விளையாடு. உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அவன் என்ன சொன்னா? இது அவனோட வாக்குன்னு தானே சொன்னா, இல்லையா? இப்ப இது உனக்கு கிடைக்கலன்னா உன் புருஷன் அவனோட வாக்க நிறைவேற்ற மாட்டான்னு நினைச்சுக்கோ. உன்கிட்ட இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சொல்லு யார்கிட்ட இருக்குன்னு. சொல்லு சீக்கிரம் சொல்லு. யார்கிட்ட இருக்கு? இப்போ உன் புருஷன் கொடுத்த வாக்க காப்பாத்துவானா இல்ல மாட்டானான்னு உனக்கே தெரியும். சீக்கிரம் சொல்லு. யார்கிட்ட இருக்கு? சொல்லு யார்கிட்ட இருக்கு? சொல்லுமா. என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு. இல்ல என்கிட்ட. இல்ல என்கிட்ட தான் இருக்கு. இல்ல என்கிட்ட தான் இருக்கு. சீக்கிரமா சொல்லு. நீ என்னுடைய அங்கமா மாறிட்ட ரிஷி. நீ இல்லாம நானே இல்ல. அதோட எனக்கு தெரியும் நீ எப்பவுமே என் கூடவே தான் இருக்க. உன்னை பாராட்டுற லட்சுமி. எனக்கு ஒன்னு சொல்ல. இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு அத பத்தி ரிஷி தான் சொன்னான். என்னது ரிஷியா? என்ன எங்களே ஏமாத்துற? உன் ரிஷி எங்க இருக்கான்? ஆமா இருக்கான். என் மனசுக்குள்ள இருக்கான். நம்ம உடம்புல மூச்சு இருக்கிற மாதிரி அவனும் எப்பவுமே என் கூடவே இருப்பான். என்னை தனியாவே விட மாட்டான். அவன் தான் என்கிட்ட சொன்னான். ஏய், உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜ்லயே இப்படி லவ் பண்ற ஒரு புருஷன் கிடைச்சானா? ஆஹா. உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கிற லட்சுமி. என்னோட கணவர் மட்டும் இல்ல, என் மேல அன்பு செலுத்துறதுக்கு மொத்த குடும்பமும் கிடைச்சிருக்கு. எனக்கு என்னோட அப்பா கிடைச்சிருக்காரு. ஒரு அழகான தம்பி கிடைச்சிருக்கான். புருஷன் கிடைச்சாரு. என் மேல ரொம்ப அன்பு செலுத்துற ஒரு பாட்டியும் கிடைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே என் மேல ரொம்ப அன்பு இருக்கு. எல்லார விட உன் புருஷன் தான் உன்னை அதிகமா லவ் பண்றான். தன்னோட வாக்க எப்படி காப்பாத்த போறான்னு பாரு. உன்னை சீக்கிரமே இங்க இருந்து கூட்டிட்டு போறான். எனக்கு தெரியும். ஓகே மிஸ்டர் பாசு. ஓகே குட். see you. சரி மிஸ்டர் பாசு கிட்ட எல்லாம் பேசியாச்சு. லக்ஷ்மியும் வெளியே வந்துருவா. ஆனாலும் இன்னும் ஒரு நாள் அவ ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். சாரி லக்ஷ்மி, ரியலி சாரி. ஆனா நீ இல்லாம நிஜமாவே எனக்கு எதுவும் பிடிக்கல. இங்க எல்லா இடத்துலயும் நீதான் இருக்க. எங்க திரும்பி பார்த்தாலும் நீதான் தெரிகிற. நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டடா. அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. என்னம்மா சொல்றீங்க? நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அத சொன்னீங்கன்னா தினமும் நான் அதை பண்ணுவேன்ல. இல்ல தினமும் என்னாலேயே பண்ண முடியல. நீ எப்படி பண்ணுவ? அடடா அம்மா, நான் என்னதான் பண்ண சொல்லுங்களேன். ஒரு ஆச்சரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். அப்படியா? நீதான் பண்ண. நானா? ஆ, நான் என்ன பண்ணமா?
நீலம்க்கு சரியான பதிலடி கொடுத்த. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறத ஒட்டு கேக்குறீங்களா? ஐயய்ய, அப்படிலாம் இல்ல. நான் ஒரு ரூம் வழியா நடந்து போய்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல காது கேக்கும்டா. நீ பேசுனத நான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, அவளை நீ எதிர்த்து பேசுறது முக்கியம் இல்ல, சரியான விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் முக்கியம். நீலம் இருக்காளே, இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் நிறைய செஞ்சிருக்கான்னு தெரியும். அதுக்காக எதை செஞ்சாலும் நல்லதுதான்னு நினைக்க கூடாது. இது ஒண்ணும் சரியில்லடா. ஆக்சுவலி அம்மா, ரிஷி கிட்ட அவ அவ்வளவு சொல்லியும் அவன் அதை கேட்கவே இல்லை. அதை அவளால தாங்கிக்க முடியும். அதனால ரிஷி பண்றதெல்லாம் தப்பாயிடுமா? நாம சொல்றதும் தப்பாயிடுமா? நீயும் இந்த வீட்டுக்காக நிறைய பண்ணிருக்க, நீலம்காக பண்ணிருக்க, அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. ஓ, நிஜமா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? லக்ஷ்மி ஜெயில தானே இருக்கா? மலிஷ்கா, என்ன ஆச்சு? இப்ப வராதீங்க, எல்லாம் போச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது, அதுவும் அடிக்கடி நடக்குது. எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. பட் என்ன நடந்தது? ரிஷி லக்ஷ்மிய மிஸ் பண்றா மாம். வாட்? என்ன வாட் வாட்? அவன் வந்து அவளோட நினைவுல அவ கூட டான்ஸ் ஆடுறான், ரொமான்டிக் டான்ஸ் ஆடுறான். அவன் மனசுக்குள்ளேயே அந்த லக்ஷ்மி கிட்ட பேசுறான். வெறும் பேச்சு இல்ல மாம், சினிமா வசனங்கள்லாம் பேசுறான். அதாவது லக்ஷ்மி அவனோட மூச்சுல இருக்காளாம். லக்ஷ்மி இல்லாம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையா. வாட் லக்ஷ்மி? ஐ ஸ்வேர், அவன் இதெல்லாம் செய்யறதையும் சொல்றதையும் என் கண்ணால பார்த்தேன். இப்பதான் பார்த்துட்டு வரேன். And அவன் என்ன பார்த்து 5 வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லுவான். என்ன பார்த்து? நான் ஒண்ணும் இல்லையா. Now I'm out of his life. இந்த லக்ஷ்மி இப்ப அவனோட லைஃபா மாறிட்டா. வாட் நான்சென்ஸ். லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, எவ்ரி டைம் லக்ஷ்மி. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, என் கூட இருந்தானே, என்ன லவ் பண்ணானே, அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யா இருந்ததா? அது எல்லாமே நாடகமா? என்ன இல்ல தானே? நான் இந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறேனே, இதுக்கு என்ன காரணம்? யாருக்காக வடிக்கிறேன்? இதெல்லாம் பொய்யா? என்ன இதெல்லாம் ரிஷிக்காக தானே? எதுக்குமே யூஸ் இல்லாத அந்த பல்வேந்தர் பின்னாடி நான் ஓடுனேனே, அதெல்லாம் எதுக்காக? இந்த ரிஷிக்காக தானே மாம். எல்லாத்தையும் மறந்துட்டான், என் காதல குப்பையில தூக்கி போட்டுட்டான். நான் எதுக்காக ரிஷிய லவ் பண்ண? நீங்க சொல்லுங்க, நான் எதுக்காக லவ் பண்ண? ரிஷியும் தன்னோட காதல மனசார என்கிட்ட காட்டினான், அதுக்காக தான் நானும் அவனை லவ் பண்ண. ஆனா இப்போ மலிஷ்கா ஒண்ணுமே இல்ல. என் ஞாபகம் கூட அவனுக்கு வர மாட்டேங்குது. எப்ப பாரு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒண்ணு சொல்லவா? நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னா, அவன் ஏன் எடுத்த அந்த பட்டிக்காட்டுக்கு கொடுத்துட்டான், அதாவது இந்த லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டான். ஏன் எடுத்த கொடுத்துட்டான் உங்களுக்கு தெரியுமா? என்னால அந்த பட்டிக்காடை என் கூட கம்பேர் பண்ணவே முடியல. எனக்கு எல்லாம் தெரியுமா, பட் நீ எதுக்காக அவளை பத்தி யோசிக்கிற? அவ போயாச்சு, ஜெயிலுக்குள்ள இருக்கா. அவளால வெளிய வரவே முடியாது. கேரண்டி? ஏதாவது கேரண்டி இருக்கா? வெளியில வரமாட்டான்னு கேரண்டி கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாதுல. அப்ப மாம் ப்ளீஸ், இந்த பொய்யான எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிட்டு நான் வாழ விரும்பல. நான் கண்டிப்பா இப்ப ஏதாவது பண்ணி என்னோட பொய்யான நம்பிக்கைய உண்மையா ஆக்கதான் போறேன். அதோட இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட், இது மேல எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.